ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஃபியஸ் அண்ட் எருடிசி. இதை எழுதினவங்க ரெவரண்ட் ஜார்ஜ் வில்லியம் காஸ். இவர் ஒரு வெல் நோன் ஹிஸ்டாரியன், ரைட்டர் அண்ட் ஆல்சோ கிளர்ஜிமேன், ஸ்கூல் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் ஒர்க் இது இவரோட ஒரு கலெக்ஷனில் டெய்ல்ஸ் ஆஃப் தி காட்ஸ் அண்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷனில் 19th சென்ச்சுரியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரீடெல்லிங் ஒர்க்ஸாக தான் இருக்கும். க்ரீக் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸை வந்துட்டு இவரோட இங்கிலீஷ் வெர்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டோரியுமே அதே மாதிரி தான், ஒரு மித்தாலஜி ஸ்டோரி, ட்ராஜிக் ரொமான்ஸ், இதில் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு இமோஷனலான ஒரு லவ் ஸ்டோரியை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லீனியர் பேட்டர்னில் தான் இது எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்ட் ப்ரெசென்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் க்ரீஸில் உள்ள ஒரு ஸ்டோரி. ஓகேவா? அங்கே பீப்புளுக்கு இருந்த காட், ஃபேட், ஆஃப்டர் லைஃப், டெத், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்து மேலேயும் மக்களுக்கு இருந்த பிலீஃப்னால அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் கூட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. ஸோ செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலான இந்த பர்டிகுலர் எர்த் அண்ட் ஆல்சோ அண்டர் வேர்ல்டு, இது ரெண்டுக்கும் ஹீரோ வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ட்ராஜிக், இமோஷனல் அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்டிவ் டோனில் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஆர்ஃபியஸ் இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவருக்கு பை பர்த்டே ஒரு கிஃப்ட் மாதிரி நல்லா மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கும். ஓகேவா? இவரோட மேஜிக்கல் பார்னே சொல்லலாம். இவர் ரொம்பவே டேலண்டடாக அந்த மியூசிக் ப்ளே பண்ணக்கூடியவர். இவர் வந்து யுரிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த யுரிடிசி அப்படின்றவங்க வந்து ரொம்பவே ஜென்டில் அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. தென் ஹேட்ஸ் அப்படின்றவங்க அண்டர் வேர்ல்டை ரூல் பண்ணக்கூடிய பர்சன். தென் பெர்சிஃபோன் அப்படின்றவங்க ஹேட்ஸோட வைஃப். சர்பரஸ் அப்படின்றவங்க ஒரு கார்டியன், அந்த அண்டர் வேர்ல்டு கேட் பக்கத்தில் ஒரு கார்டியன் மாதிரி நிற்க விட்டுருக்கும். தென் அப்பல்லோ அப்படின்றது ஆர்ஃபியஸோட ஃபாதர். ஓகேவா? சம் வெர்ஷனில் ஃபாதர்னு கொடுத்துருப்பாங்க. அப்பல்லோ அப்படின்றது ஒரு கார்டுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆர்ஃபியஸ் அப்படின்றவர் சைல்ட்ஹுட்ல இருந்தே அவருக்கு இந்த மியூசிக் ப்ளே பண்ணுற அந்த ஒரு டேலண்ட் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக ப்ளே பண்ணுவார். எல்லாருமே, ஹியூமன் மட்டும் கிடையாது, நேச்சர், அனிமல், லைஃப்லெஸ் திங்ஸ் கூட இவரோட மியூசிக் கேட்டால் அதுக்கு லைஃப் வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக மியூசிக் ப்ளே பண்ணுவார். இவருக்கு யுரிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ ஜென்டிலான ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. பட் அந்த ஹாப்பினஸ் வந்து சூன் எண்ட் ஆகிற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை வந்து ஒரு நாள் ஒரு பாம்பு கிடச்சிருது. அவங்க ஒரு இடத்துக்கு, ஒரு மெடோஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பாம்பு வந்து அவங்கள கிடச்சிருது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப பாய்சனஸான ஒரு ஸ்னேக் அப்படின்றதுனால சூன் அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இவரால் அதை தாங்கிக்க முடியல. ஸோ எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்குள்ளே போகிறாரு. அது அவரால் தாங்கிக்க முடியல. அந்த பெயினை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்னு தெரியாமல் அவரோட சாங்ஸ் எல்லாமே ஒரு லேமெண்டேஷனாக மாறுது. ஸோ இப்போ அந்த பவர்ஃபுல்லான சாங்ஸ் எவ்ரிவேர், ஹியூமனை தாண்டி ட்ரீஸ், ரிவர்ஸ், ராக்ஸ் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி அவங்களே மெல்ட் ஆகிற அளவுக்கு இவரோட சாங்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே, வேறு வழி இல்லை, என்னோட ஒய்ஃபை நான் காப்பாற்றணும் அப்படின்னா நான் அண்டர் வேர்ல்டுக்கு போய் என்னோட ஒய்ஃபை நான் திரும்ப கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்டர் வேர்ல்டுக்கு ட்ராவல் போகிறாரு. அப்படி போகும்போது பயங்கர ஒரு டார்க்கான ஒரு கிங்டமாக இருக்குது. ஹெய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் தான் அதை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட ஒய்ஃபும் இருக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கிற சமயத்தில் ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு கார்டியன், அந்த அண்டர் வேர்ல்டோட வாசலில் ஒரு 3 ஹெட் இருக்கக்கூடிய ஒரு டாக் வந்து அதில் இருக்குது. ஸோ அந்த டாகை தாண்டி தான் இவன் வந்து உள்ளே போயாகணும். ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவன் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவனோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு ரொம்ப லவ்லி அண்ட் ஆல்சோ சாரோஃபுல்லான ஒரு சாங்கை வந்து பாடும்போது அந்த சாங்கில் வந்து அவனோட அந்த ஒரு லாங்கிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி, அவன் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி சத்தமாக பாடும்போது அது அந்த அண்டர் வேர்ல்டோட கிங்க்கு வந்து கேட்குது. ஸோ அவரே மெல்ட் ஆகிட்டாரு. மெல்ட் ஆகிட்டு அவனை உள்ளே அலோவ் பண்ணுறாரு. என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸோ அவருக்கு புரியுது, ஓகே, அவரோட ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்றத புரிஞ்ச உடனே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே, உன்னோட ஒய்ஃபை நீ திரும்ப எர்த்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் போகும்போது திரும்பி மட்டும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த ஜேர்னியில் நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவனுக்கு வருது. ரொம்ப சந்தோஷமாக அவனோட ஒய்ஃபை அவன் கூட்டிகிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த கண்டிஷன் அவன் மைண்ட்லேயே இருக்குது. அவன் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது அவன் மைண்டில் இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அது ஒரு டார்க்கான பிளேஸ் இல்லையா? அந்த அண்டர் வேர்ல்டு டு எர்த் அவங்க ட்ராவல் பண்ணும்போது பயங்கர டார்க்காக இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து இவனுக்கு கேட்க முடியல, அவனோட ஒய்ஃபோட ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் அவனுக்கு கேட்க முடியல. ஸோ வராலா அப்படின்ற ஒரு டவுட்டு, ஒரு வேளை திரும்ப எடுத்துக்கிட்டாங்களோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. திரும்பி பார்க்கக்கூடாதுன்றது தெரிஞ்சாலும் சரி ஓகே, நம்ம வேர்ல்டு ரீச் பண்ண போகிறோமே, எர்த் பக்கத்தில் வந்துடுச்சே, லைட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வராங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஸோ அந்த மொமெண்ட் அவரோட கண்டிஷன் வந்து பிரேக் ஆகுது. ஸோ அவன் திரும்பி பார்த்துட்டதுனால வித்தின் அ செகண்ட் யுரிடிசி வந்து மறைஞ்சு போயிட்டா. ஸோ இனிமேல் அவளை எப்போவுமே திரும்ப கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமேன்னு வேகமாக அண்டர் வேர்ல்டுக்கு போகிறான். பட் திஸ் டைம் அந்த கேட்டை வந்து யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அது க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் நம்மளால் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக திரும்பி வரான். இப்போ எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் அகெயின் அவன் வந்து நிறைய சோகமான பாட்டெல்லாம் பாடி ஹியூமன் சொசைட்டியை கம்ப்ளீட்டாக விட்டு தூரமாக போகிறான். ஸோ யார்கிட்டையும் பேசாமல் அந்த ஒரு லோன்லி லைஃப்
லைஃபே லீட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஒய்ஃபுக்கான அந்த ஒரு சாங்ஸ் பாடுறது மட்டும் தான் அவனோட ஒர்க்கா இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஒரு லோன்லினஸ்ஸே அவன கில் பண்ணிருது. அவன் இறந்து போறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். சரி ஓகே அண்டர் வேர்ல்டுல நான் என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து வாழ போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவன் இறந்து போறான். ஸோ ஸ்டோரி எண்ட் ஆகும்போது ட்ரூ லவ் அப்படின்றது அந்த ஒரு லாங்கிங் டில் தி எண்ட், அந்த டெத் வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ், இறந்து போனாலும் நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க டீப்பா லவ் பண்ணியிருக்காங்க, அந்த லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆல்சோ பேஷன்ஸை வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.